ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் தி மம்மி திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். ஈத்தன் அப்படின்னு ஒரு கேரக்டர் மிஷன் இம்பாசிபிளில் மறக்க முடியாத, எப்பயுமே ஒரு அட்வென்ச்சர்னா அந்த படங்கள் வரிசையில் மிஷன் இம்பாசிபிள் இருக்கும். அதில் ஈத்தன் கேரக்டர் வந்து நம்ம டாம் க்ரூஸ் பண்ணியிருப்பார். அதுவும் அந்த படத்தோட சிக்னேச்சர் மியூசிக் வந்து சான்ஸே இருக்காது. அதுவும் அந்த மியூசிக்கை அவங்க பயன்படுத்த இடமே வந்து ரொம்ப அற்புதமாக அலாதியாக இருக்கும். டன் 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 அதை லாஸ்ட்டில் வந்து அந்த திரி பற்ற வச்சுட்டு போகிறதுலேருந்து அதை முடிக்கிறதுலேருந்து அந்த ஆர்கெஸ்ட்ரா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அந்த மியூசிக்கு. அதே மாதிரி படமும் அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். அந்த மியூசிக் ஏற்ற மாதிரியே இருக்கும். சரி, அவன் அடுத்தது அவன் வந்து ஒரு மிஷன் பண்ண போகிறான்றப்ப அந்த மியூசிக் வரும்பொழுது உடம்புலாம் புல்லரிக்கும். ஸோ மிஷன் இம்பாசிபிள் படம் அப்படியான படம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஈத்தனை வந்து 4 பாட்டில் பார்த்துருக்கோம். என்னெல்லாம் பண்ணுவார்னு தெரியும். மலை முகட்டில் தொங்குவார், ஏறுவார், இறங்குவார், எல்லா வேலையும் பண்ணுவார். அதுவும் பயங்கரமாக சடலாம் போடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளை மம்மின்னு ஒரு படத்தில் சைன் பண்ண வச்சா அந்த ஆளுடைய குடியை கெடுத்துருக்குறானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு படம் 2-3 பேர் கேட்டப்போ எனக்கு பிடிச்சிருக்கு படம் அப்படின்னாங்க. எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா அதான் காரணம். ஒருவேளை இப்படி ஒரு ஈத்தன் கேரக்டர் மாதிரி வச்சுருந்த ஒருத்தவங்க வந்து திடீர்னு அங்கே போய் பார்த்தா இந்த பக்கம் பேய் வர்றதை பார்க்குறேன், இந்த பக்கம் அலறதை பார்க்குறான்றப்ப நம்மளுக்கு வந்து அது ஒவ்வொலன்னு நினைக்கிறேன். சரி, மம்மி திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராணி என்ன பண்ணுறா, அவள் ஆட்சிக்கு ஒரு 2 வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சாவடிச்சு காதலனை சாவடிக்கிற நேரத்தில் அவளை வந்து கண்டுபிடிச்சி அவளை உயிரோடு போச்சுறாங்க. 1000 வருஷம் கழித்து அந்த மம்மியை கண்டுபிடிக்கிறாங்க. யார்? நமக்கு டாம் க்ரூஸ். அதுக்கப்புறம் அந்த மம்மியை எடுத்துக்கிட்டு லண்டன் போகிறாங்க. போகிற வழியிலேருந்து பிரச்சனை பீடை பிடிச்ச மாதிரி துரத்தி அடிக்குது. அதுலேருந்து அவனுக்கு வெளியே வந்தாங்களா இல்லையான்றதை போட்டு இன்னும் பண்ணி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஐயோ, இதில் என்ன கொடுமைன்னா அந்த கிளாடியேட்டர் படத்தில் நடித்த ரஷோலாம் நடிச்சிருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்ப கொடுமை. 2 அதில் என்ன கிளாடியேட்டரு, அந்த மனுஷன் இந்த மனுஷன் எல்லாரையுமே ஒரு மாதிரி லெஜண்ட்ஸை வந்து இந்த படத்தில் வீணாக்கி தான் வச்சுருக்காங்க. இவங்க சொல்லலாம், ஏன்னா எப்பயுமே வந்து சீக்குவல், ஹாலிவுட் மூவிஸோட சீக்குவலுக்காக சில படங்கள் வந்து மொக்கையாயிடும். இப்போ நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படத்துலேயே பார்த்தீங்கன்னா இது கேசினோ ராயல், அதுக்கப்புறம் ஸ்கைஃபால், இந்த மாதிரி சில படங்கள்லாம் கொஞ்சம் தொய்வாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அடுத்த படத்தோட லீடுக்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறப்ப எப்படி இது அதுதான் சொல்கிறேனே, எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட செட்டே ஆகலை. ஒரு ஃப்ளைட்டு ஏறி போகிறப்ப அந்த மம்மி அது உள்ளார மாட்டுறா, அந்த மம்மி வந்து அதில் இருக்கிற பேய் வெளியே வருது, அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம், அட்வென்ச்சர், ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. பட் அந்த மெசபடோமியா இன்னும் ஈராக்கில் வந்து அது ஒரு பெரிய பள்ளமாயி அந்த புதையில காமிக்கிற இடங்கள் கொஞ்சம் பிரம்மாண்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவ்வளோதான அவசரம். மற்றபடி வந்து அதாவது மம்மின்னா என்ன பரபரப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூச்சி ஏதோ சம்திங் லைக் தட், ஏதோ ஒன்று வந்து நம்மளை வந்து கவனத்தை திசை திருப்பிகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ மம்மி ரொம்ப டம்மியானது இந்த படம். இந்த படத்தை வந்து அலெக்ஸ் கர்ஸ்மன் அவர் வந்து இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தோட சினிமோடோகிராஃபி பாராட்டப்பட வேண்டிய சினிமோடோகிராஃபி அவர் வந்து பென் செர்சின் அவர் வந்து பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த படம் வந்து இந்த படம் அடுத்த படத்தோட லீடு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரெஃபரன்ஸ் போனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2. எல்லோரும் மொக்க படம்னு சொல்கிறாங்க. நான் அப்படி ஒரு படத்தை எப்பயுமே சொல்ல மாட்டேன். பட் நம்மளையும் சொல்ல வச்சுருவாங்க உங்களுக்கு இந்த படம். ஆனால் இந்த மம்மி வந்து டம்மி. அதனால் நீங்கள் வந்து படம் பார்க்குறது உங்கள் கையில் இருக்குது. தமிழில் இருந்ததுன்னா போய் பாருங்கள். ஓரளவுக்கு இங்கிலீஷில் இருந்தால் ஏதோ குட்டாம் போல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் மம்மி 2017 தி மம்மி. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் மம்மி 2017 திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். எந்த படத்தையும் இவ்வளவு மோசமாலாம் நல்லா இல்லைலாம் சொல்லவே மாட்டேன். பட் இந்த திரைப்படம் அப்படி. ஸோ அடுத்தது வந்து கட்ரஸில் வச்சு இன்னொரு பார்ட் ஒன்று பண்ண போகிறன்ற ஒரு பேச்சு நிலவுது. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்னு எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2.50. ஓகே, கரெக்டு தானே சொன்னது? இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 2. வேற என்ன, இந்த மாதிரி மொக்க படத்தை நான் பார்த்தே கிடையாது. சரி,
தமிழை பார்த்தா நம்மளுக்கே வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குதுன்னா மாதிரி இருக்கும். அதே போதும். ரைட், வேறு என்ன, மீண்டும் வேறொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். எப்படி